இந்த பாவ் இந்த கிராமம் வில்லேஜ் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தோடனே இப்படி ஒரு சுவேனியர் கடை ஒன்று இருக்குது. அந்த சுவேனியர் கடைக்குள்ளே தான் இருக்கிறோம். நான் ஒரு ஞாபகத்துக்கு ஒரு மேக்னெட் வாங்கினேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் இருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு மியூசியத்தில் தான் இருக்கேன். இந்த மியூசியம் வந்து 400 வருஷம் பழமையான மியூசியம். ஸோ நான் உள்ளே போய் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் 30 யூரோக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மியூசியத்தோட மேப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் படி போட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடமாக போய் அங்கே என்னென்ன இருக்குது, அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன வச்சுருந்தாங்க, என்ன யூஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறோம். கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பிளாக் ஃபாரஸ்ட்டில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கோ. நாங்கள் போய் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ இதில் வந்து இந்த மேப்பில் வந்து எங்களுக்கு போட்டிருக்கு 26 இடம் பார்க்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ நாங்கள் நம்பர் படி போக போகிறோம். அதாவது முதலாவதுலேருந்து ஆர்டர் படி போனால் தான் இப்போ இதில் இருக்கிற எல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ நம்பர் படி போக போகிறோம். முதலாவது நம்பர் எங்கே இருக்குன்னு தான் இப்போ தேடி வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இது தான் முதலாவது நம்பருண்டு. உள்ளே போய் நம்பரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஆர்டர் படி பார்ப்போம். ஓகே, இது வந்து முதலாவது இடம். இவங்க ஒரு வில்லேஜ் வச்சுருக்குறாங்க, ஒரு கார்டன் மாதிரி. ஸோ அந்த கார்டனை நாங்கள் பார்ப்போம். இங்கே முதல் வாழ்ந்த இந்த 400 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்த இந்த வில்லேஜ் ஆக்களும் இதே மாதிரி தான் இதில் கார்டன் இந்த அவங்களோட தோட்டத்தில் வச்சு, இது சாதாரண மரக்கறிகள் இல்லை, இது வந்து எல்லாம் மெடிசின் சம்மந்தமானது. இது அவங்களோட வீடு. நாங்கள் அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது முதலாவது நம்பரில் இருந்த வீடு. ஆயிரத்தி 599 ஆண்டு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்தால் ஒரு ஃபீல் ஒன்று வருது. அதாவது நாங்கள் ஏதோ ஒரு பழைய காலத்து வீடுகளுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஏன் அந்த ஃபீல் வந்துன்னு சொன்னால், உள்ளே வரவே அந்த பழைய மனம் வருது. அதாவது தூசுகள் இருக்கிற ஒரு மனம் வருது. இது வந்து அந்த குருவைக்கு மேலே போட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். கொஞ்சம் இருட்டா இருக்கு. Du riechst gerade. Kann sich keiner vorstellen, dieses Riesenrad. Schau mal dieses Riesenrad an. Stell dir vor, wie hoch diese Fische sind. Also ausgemessen. இது அவங்க யூஸ் பண்ணதுகள் தான் மா அரைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு மக் வந்து எங்களோட வீட்டையும் இருக்குது.
Okay, nou de bloemen. Hey, mama, hier geht's noch rein. Aber Tannike. அவங்க அந்த நேரங்களில் யூஸ் பண்ண டாய்லெட் இதுதான். சின்னதாக ஒரு இடமும் பெரிய ஒரு இடமும் இருக்குது. பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குது. இடையில் ஒரு இடைவெளியும் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே பார்க்குறதுக்கோ இல்லை காத்தோட்டத்துக்கோ தெரியல. இது அவங்களோட விறகுகள் சேமித்து வச்சிருக்கிறாங்க குளிர்காலங்களை எரிக்கிறதுக்கு, மற்றது சமையல் அதுகளுக்கு. சொன்னோம்னா இதில் ஒரு கிச்சன் செட்டப் பண்ணுறது. வாங்க பார்க்கலாம். இது அவங்க யூஸ் பண்ண ஓஃபன். இந்த அடுப்பு ஒரு ஸ்பெஷல் அடுப்பு. என்னன்னு சொன்னால் நீங்கள் கீழே எரிச்சோம்னா இந்த வார்ம்லேயே வீடெல்லாம் வார்மாக இருக்கும். இந்த நெருப்பு தடலில் கீழே நாங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சாமான் வச்சு குக் பண்ணலாம். இதுக்குள்ளேயும் ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இதுவும் அவங்களோட கிச்சன் தான். இந்த 16ஆம் ஆண்டு வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அதைத்தான் அவங்க அப்படியே ஒரு மியூசியமாக அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே வச்சு பாதுகாத்து ஒரு மியூசியமாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்படியான இடங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி மியூசியங்கள் பார்க்குறது. ஸோ அப்படியானாக்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த இடம் ஒவ்வொரு கூண்டும் ஒவ்வொரு ஆடு மாடு கோழி அப்படின்னு நினைக்கிறேன். வைக்கோல் எல்லாம் இருக்குது. பண்டின்னு நினைக்கிறேன். பண்டி வளர்க்குற அந்த கூடுன்னு நினைக்கிறேன். இந்த மியூசியம் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். ஏண்டா இவ்வளோ இடமும் போய் சுற்றி பார்க்குறது ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த வீடியோ போடலாமோ தெரியாது. இங்கே உண்மையாகவே மாடும் நிற்கிது, அதை நான் காட்டுறேன் guys. ஆக்கள் மட்டும்தான் இல்லை, அதாவது அந்த நேரங்களில் வாழ்ந்த ஆக்கள் மட்டும்தான் இல்லை. மற்றபடி அவங்க அதை அப்படியே எங்களை கண் முன்னுக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி தான் இருந்திருக்கும்ண்டு. இது அவங்க என்னென்ன இங்கே சேர்த்து வச்சவங்க, இதுக்கு இந்த மிருகங்கள்ட சாப்பாடு. இந்த இடத்துக்குள்ளே வர அந்த எரிக்கிற மனம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது நாங்கள் வீடு சூடாக இருக்கிறதுக்காக அந்த விறகெல்லாம் போட்டு எரிச்சிருப்போம். ஸோ அந்த மனம் இங்கே ஒன்றும் எனக்கு தெரியுது. ஒன்றது முக்கியமான விஷயம்,
இந்த இடங்களுக்கு நாங்கள் போகிற நேரம் தலைகளை கொஞ்சம் குனிஞ்சிட்டு தான் போகணும். என்ற இடம் எல்லாம் கட்டையாக இருக்குது, அந்த வாசல் நிலையெல்லாம். ஸோ நாங்கள் தலையெல்லாம் குனிஞ்சிட்டு கொஞ்சம் அவதானமாக தான் போகணும். இந்த இடத்துக்கு வந்த எனக்கு இப்போதைக்கு 2 தரம் இந்த தலை இந்த நிலையில் முட்டுப்பட்டுட்டு சரியான அடி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கவனம் காய்ச்சி இந்த பக்கம் வந்தனீங்கண்டா தலையும் காலையும் கவனமாக வச்சுருங்க வேண்டாம். தலை சரியான பதிவாக இந்த நிலைகள் மரங்கள் எல்லாம் செஞ்சுருக்கு. காலும் கவனம் என்றா நடக்கிற இடங்களில் சில இடங்களில் படிக்கட்டு மாதிரி வச்சுருக்குறாங்க. நோ ஸ்மோக்கிங் ஏரியா. ஸோ நான் நினைக்கிறேன் இங்கேருந்து தான் 8வது நம்பர்லேருந்து தொடங்குது. இங்கே முக்கியமாக நோ ஸ்மோக்கிங் இது போட்டிருக்காங்க. சில நேரம் நெருப்பு கத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சில நேரம் 8வது இடம். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கிறது தான் டாய்லெட். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த எரிக்கிற வாசம் வருது. ஆனால் நான் தொட்டு பார்க்குறேன், உள்ள சூடாக இருக்குது. நினைக்கிறேன் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அந்த இந்த இடத்தை வார்மாக வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹீட்டாக வச்சுருப்போம்ன்றதுக்காக என்ன இங்கே ஆக்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக சில நேரம் இதை ஹீட்டாக வச்சுருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இங்கே அவங்க வாழ்நாக்களோட வீடு ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ நான் 8 இடத்துக்கு இப்போ வந்துட்டேன்னு 8 இடமும் பெரிய மாற்றம் தெரியலை. கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கை முறை உண்டு தான். ஆனால் வீட்டோட அளவு தான் பெருசு சின்னதாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக உள்ளே போக தேவையில்லை, மேலோட்டமாக போய் பார்த்துட்டு இறங்குவோம். இப்போ நான் முதலாவது பார்த்த வீடும் இப்படி தான் இருந்தது. அவங்களோட மேலே டக் போர்டில் இப்படி தான் இருந்தது. எல்லா சாமானும் இங்கே சேமித்து வச்சுருந்தவங்க, பழைய மிஷின்கள் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் மேலே வச்சுருந்தவங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. இது அவங்களோட மாட்டு வண்டி இல்லை, ஏதோ ஒரு வண்டி. இதில் தான் அவங்க பயணம் செஞ்சுருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளன்ஸும் ஒவ்வொரு மெடிசின் அவங்களோட. ஸோ கைஸ், நாங்கள் அடுத்தடுத்ததுக்கு போக வேண்டிய இடம் நிறைய இருக்கிறதால நான் குயிக்காகவே இந்த வீடியோவை எடுக்கிறேன். கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரே வீடியோவாக போட போகிறேன். ஸோ நான் குயிக்காக எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இது 11ஆம் நம்பர். பக் ஹவுஸாம், அதாவது பேக் பண்ணுற இடம்னு போட்டிருக்கு.
ஓகே கைஸ், இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இந்த இடத்துல நான் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த விட்டு வெளிக்கிட்டுறோம். ஸோ நான் இந்த 15ஆவதோட இந்த டூரை நான் நிப்பாட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் ஒரு இடம் இருக்குது, அங்கே மேலே இங்கே வந்து காட்டுறேன். அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு 2 இடம் இருக்குது, இங்கே ஒரு 2 இடம் இருக்குது, மற்றது இந்த பக்கம் கரையிலையும் இருக்குது. இவ்வளவு தான் இந்த இடம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் உள்ளே போகல. இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் கைஸ். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெதரும் கொஞ்சம் பெருசாக சரியில்லை. மழை பெஞ்ச மாதிரி இருந்தது, குளிராகவும் இருந்தது. மழை பெஞ்சது இப்போ நின்றுட்டு ஓகேயாக இருக்குது வீடியோ எடுக்கிற அளவுக்கு. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது வந்து 400 வருஷம் பழமையான ஒரு இடம் மாதிரி இடம்தான். அதை அப்படியே அவங்க மோடிஃபை பண்ணி அதை அப்படியே மியூசியத்துக்கு விட்டுருக்குறாங்க. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஸ்வாட்ஸ் வேர்ல்டில் நிறைய வீடியோ வர இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் ஸ்வாட்ஸ் வேர்ல்டில் அடுத்த 1 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ்.